Hello everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் நான் யோசித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிங்க, பிகாஸ் டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் அதை ரீசெண்டாக தான் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ குயிக்காக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னா ஜஸ்ட் ரொம்ப பேசிக்காக ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரெசென்டபிளாக போகலாம், லைக் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது இருந்தாலுமே ப்ரெசென்டபிளாக போகணுன்றதுக்காக எப்படி ரெடி ஆகலான்றதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட மாய்ஸ்சரைசர் வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், இல்லை இதே ட்ரை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலர் கரெக்டிங்லாம் இல்லாமல் ஃபவுண்டேஷனுக்கு போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நான் என்ன எடுத்திருக்கேன்னா மேக்கோட NC42 ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு வந்து லைக் கொஞ்சம் பக்காவாக ஒரு மாதிரி ஓவர் பேக்டாக இருக்குன்றதுனால நான் அதை லைட்டன் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், ரீசெண்டாக என்னோடய டோனுமே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து சேஞ்ச் வந்து இப்போ டக்குன்னு இன்னொன்று வாங்க முடியல, இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது கூட மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணி அதை இன்னுமே டிண்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு டிண்ட்டை தான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்னோடய டோன் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி இருந்த டோன் விட இப்போ கொஞ்சம் லைட்டராக இருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஷேட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகலை. கொஞ்சம் எனக்கு ஏதோ டார்க்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நான் புதுசாக வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு NC42 வந்து பர்ஃபெக்ட் ஷேடாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்தந்த டைமில் உங்களுக்கு ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த எர்த் ரிதமோட ப்ளஷர் பேலட்டில் இருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு சீக் டென்ட். ஸோ இதுதான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் பற்றி வந்து நான் டீட்டெயிலிங்காக ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலுமே இதை வந்து எம்டி பண்ணதுக்கப்புறமா இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் பெருசாக அதை பற்றி பேசலை. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட்க்கு வந்து நான் கலர் பாரோட காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் எனக்கு செட் ஆகாதனால கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிற காம்பேக்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் பிரைட்டராக இருக்கும். ஸோ அதனால் இந்த காம்பேக்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இஃப் உங்களுக்கு காம்பேக்ட் வேண்டாம், செட்டிங் பவுடர் வேணும்னா நீங்கள் செட்டிங் பவுடர் கூட இந்த ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காம்பேக்டே போதுங்கிறதுனால நான் காம்பேக்ட்லேயே முடிச்சிட்டேன். அண்ட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஷேட் இல்லைனா உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் காம்பேக்ட் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட ஷேடை விட அதிகமாக இருக்குன்னா பிரைட்டராக இருக்க காம்பேக்ட் அந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ப்ரௌன் பேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இப்போலாம் ரீசெண்டாக எனக்கு ப்ரௌன் ஷேட்ஸ் தான் லிப்ஸ்டிக்லேயும் சரி ஐ ஷேடோஸ்லேயும் சரி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து சும்மா பேசிக்காக இந்த ப்ரௌன் ஷேடோஸ் வந்து 2 ஐஸ்க்குமே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து எந்த ஷிம்மர் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட போகிறதில்ல. டேரெக்டாக நான் வந்து பேஸ் கோட் கொடுத்துட்டு ஐ ஷேடோ தான் போட்டுக்க போகிறேன். ஐ ஷேடோக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட அந்த நான் வாட்டர் ப்ரூஃப் லைனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த லைனரில் வந்து விங் போட்டு ட்ரா பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் இது எனக்கு ஈஸியாகவுமே இருக்குது இந்த ஒரு டிப் வந்து விங் வரைகிறதுக்கு. ஸோ அதனால் விங்டு லைனர் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணுறேன். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நான் வாட்டர் ப்ரூஃப் லைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோடய லேஷஸ் எல்லாமே கொட்டி போச்சு. அதனால் ரீசெண்டாக அந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான் ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரிஃபரபிளி. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ரீசெண்டாக சொன்ன மாதிரி தப்பாக பண்ணிட்டாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து என்னோடய ப்ரோஸ் வந்து போட்டுக்கிறேன். யூஸ் பண்ணுற பென்சில் வந்து ப்ளூ ஹெவனோட பென்சில். அது ஆல்மோஸ்ட் தீந்து போச்சு. எனக்கு புதுசு வர வரைக்கும் இதை மேனேஜ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லேஷஸ்க்கு வந்து இந்த லேஷ் கலரை வச்சு ஃபஸ்ட் நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு லேஷஸ் சுத்தமாக இல்லை. சேம் நான் சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லேஷஸ்லாம் மஸ்காராலாம் யூஸ் பண்ணி ரொம்ப கொட்டி போச்சு. அதனால் நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஆல்மோஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணி லேஷஸ் கொட்டுது தான். எனிவே நம்ம வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, நான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஐப்ரோஸும் சரி லேஷஸும் சரி கண்டிப்பாக ஃபால் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரும் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். இது மோஸ்ட் ஹைப்டு ப்ராடக்ட்னே சொல்லலாம். இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வரும்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோஃபார் எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணும்போது லைட்டாக தான் போட்டேன். அதனால் எனக்கு பெருசாக ஸ்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட்
ஒன்ஸ் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ளாஸ் வந்து அதில் ஒட்டலை இல்லை மர்ஜ் ஆகலை. க்ளாஸ் வந்தால் நம்மளுக்கு நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படின்னு. பட் அப்படிலாம் கிடையாது. க்ளாஸ் வந்து டெஃபினெட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து பெருசாக கலைஞ்சு போல் இல்லை வந்து அழியலை. அண்ட் என்ன நான் காமிக்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2 months நான் ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரம் ஹலீட்டா. ஸோ அது வந்து நான் குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் நிறைய வளர்ந்துருக்கு. அதனால் ரீசெண்டாக என்னால் என்னோடய ஹேர் ஸ்டைல் பெருசாக பண்ணவே முடியல. ஸோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து பிந்தி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த திலக் பிந்தி தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நான் வச்சதே கிடையாது. ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணேன். இதுதான் என்னோடய கம்ப்ளீட் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ஓகே அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.